பிரைஸ் தி லார்ட் மக்களே! நாம இன்னைக்கு பைபிள்ல இருந்து கர்த்தர் கொடுத்த ஒரு வசனத்த பத்தி பார்ப்போம். ஆதியாகமம் 2:24 இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும், தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே சேர்ந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஸோ கர்த்தர் ஆம், இந்த உலகத்த குடும்பங்கள்னால கட்டமைச்சிருக்கிறாரு. இந்த வசனம் ஒரு ஆழமான வசனம். நமக்கு எப்பவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை துணை தான் ஃபர்ஸ்ட்டு. அது நம்மளுடைய மனைவியோ இல்லை கணவரோ. ஆம், அதுக்கப்புறம் தான் பெற்றோர்கள், பிள்ளைகள். இப்படி யோசிப்பாங்க. நம்ம நம்ம அப்பா அம்மா இருக்காங்க. நம்ம அப்பா அம்மாட்ட போயிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் ஒருத்தரோட மட்டும்தான் இருக்கணும், இல்லை ஒருத்தரை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க உண்மையான ஒரு அன்பான கணவன் மனைவியாக இருந்தால் அவங்கள கணவனையோ இல்லை மனைவியோ தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது கர்த்தரே கொடுத்த ஒரு வசனம். ஏன்னா நீங்கள் 18வது ஆதியாகமம் 2:18 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஸோ இன்னைக்கு இந்த வசனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை துணைக்கு நீங்கள் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க இன்னைக்கு? கமெண்ட் பண்ணுங்க. ஹேவ் அ பிளஸட் டே. ஆமென்.